இன்னைக்கு நாட்டுல இந்த திராவிடன்ற ஒரு பேரை வச்சா இங்க ஓட்டு வாங்கலாம்னு சொல்லிதான் இது எல்லாமே உருவானது. திமுகவின் உருவான புள்ளியே பெரியாரிட்ட இருந்து முரண்பட்டு வெளியே போறாங்க. பெரியாரை கொச்சைப்படுத்திய, பெரியாரை சிறுமைப்படுத்திய பெரும் பிரச்சாரத்தை இந்தியாவிலேயே முதலா துவக்கியது திமுக தானே. பெரியாருக்கு எதிராக பெருமளவுக்கு எழுந்து அவங்க தானே எழுதினாங்க. அப்ப அது அதனுடைய போக்காக இருக்குது. அவ மத்திய அரசு அழுத்தத்துல தானே அடிபணிஞ்சு நின்று இங்க இன்னைக்கு என்ன ஒடுக்குமுறை நடக்கிறதோ, காவிரிக்கா போராடக்கூடிய என்ன ஒடுக்குமுறை நடக்கிறதோ அதுதான் 2009 நடந்தது. அன்னைக்கு நாங்க துண்டறிக்கை அச்சரிக்க முடியாது, அன்னைக்கு போராட்டம் நடத்த அனுமதி கிடையாது, அன்னைக்கு போராடல் தேசிய பாதுகாப்பு சட்டம் பாஞ்சது இல்ல. இன்னைக்கு குற்ற சட்டம் பாயுது, அன்னைக்கு தேசிய பாதுகாப்பு சட்டம் பாயுது. எப்படி நீங்க மாநில உரிமையை நீங்க தமிழர் உரிமையை பாதுகாத்துருவாங்க? பாதுகாத்ததுக்கான வரலாறு எங்க இருக்குது? இனப்படுகொலை நடந்த பொழுது இதே மாதிரி ஓபிஎஸ் மாதிரி கேவலமாக நடந்து கொண்ட வரலாறு 2009 பார்த்திருக்கோம் இல்லையா? அப்புறம் திடீர்னு அவங்க நல்லவங்களா மாறிடுவாங்களா? என்றால் என்ஐஏ சட்டத்தின் பொழுது இவர்கள் வீராவேசமாக எதிர்த்து பேசினார்கள், ஆனால் வாக்களிக்கவில்லை. மேலவையிலே இந்த சட்டத்தை ஆதரித்து வாக்களித்து முடித்திருக்கிறார்கள். நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஏனென்றால் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைக்கு எதிரானவர்கள் என்று சொல்லித்தான் எங்களிடத்தில் வாக்குகளை சேகரித்தீர்கள். தமிழ்நாட்டிலிருந்து சென்ற திமுகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் முடிவெடுத்துக்க வேண்டுமா இல்லையா? பாரதிய ஜனதா கட்சிக்கும் உங்களுக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது என்கின்ற முழக்கத்தை தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வீதியிலும் எழுப்ப வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. தமிழகத்தினுடைய எதிர்கட்சிகளாக இருப்பது இயக்கங்கள். இங்கே எதிர்கட்சி என்பது இங்கே செத்துவிட்டது. எதிர்கட்சிகள் இங்கே ஆளும் கட்சிகளுக்கு கைக்கூலியாக இருக்கின்றன. பாரதிய ஜனதாக்கு கைக்கூலி வேலை பார்க்கக்கூடிய அதிமுக திமுகவை அப்புறப்படுத்திவிட்டு இயக்கங்கள் இந்த அரசாட்சியை முன்னெடுத்து செல்ல, பாரதிய ஜனதாக்கு கைக்கூலி வேலை பார்க்கக்கூடிய அதிமுக திமுகவை அப்புறப்படுத்திவிட்டு இயக்கங்கள் இந்த அரசாட்சியை